ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய சித்தம் அல்லது உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, அல்லது தேவ சித்தத்தை நிறைவேற்ற நாம் என்ன செய்ய வேண்டும், எது தேவ சித்தம் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகியதனாலே மறுவாங்கள். பாருங்க, பரிபூர்ண சித்தம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகருக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒருவேளை ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என் வாழ்க்கையில், ஆண்டவர் என் குடும்பத்தில் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரு, நாங்கள் குடும்பமாக என்ன செய்ய வேண்டும், என் மகனுக்கு ஆண்டு என்ன சித்தம் வைத்திருக்கிறார், என் மகளை குறித்து என்ன சித்தம் என்று சொல்லி சித்தத்தை அறிகிறதற்கு அநேகர் பிரயாசப்படுறீங்க. அறிந்து கொள்ளலாமா என்று சொல்லி நிச்சயமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் தான் சொல்கிறது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகதினாலே மறுவாங்கள். எனவே இதை ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்தோடு கூட உலக மனுஷன் போகிற பாதைகளை அதற்காக நம்மை வேஷம் தரித்து அல்லது அதோடு கூட ஒண்டித்து போகிற வாழ்க்கை அல்ல. தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 வகையான சித்தத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று தீர்மானிக்கப்பட்ட சித்தம், இன்னொன்று அனுமதிக்கப்பட்ட சித்தம். தீர்மானிக்கப்பட்ட சித்தம் என்று சொன்னால், உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களை என்னை குறித்து ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்தான தீர்மானிக்கப்பட்ட திட்டம் இருந்தது. இதை குறித்து தீர்க்கதரிசிகள் வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட மேசியா பிறப்பார், அவர் இப்படிலாம் இருப்பார், இங்கே பிறப்பார் என்று சொல்லி எல்லா காரியங்களும் எழுதப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். எனவே தீர்மானிக்கப்பட்ட சித்தத்தின்படியாகவே இயேசு கிறிஸ்து பிறந்தார், அவர் வளர்ந்தார், அவர் சிலுவையிலே அறையப்பட்டார், மரித்தார், உயிரோடு எழும்பினார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இது தீர்மானிக்கப்பட்ட தேவ சித்தம். ஆனால் தீர்மானிக்கப்பட்ட தேவ சித்தத்துக்கு விரோதமாக ஒருபோதும் இயேசு கிறிஸ்து என்ன செய்யலை, செயல்படவில்லை. பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம், பிதாவின் சித்தம் செய்யும்படியாகவே பரலோகத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன், எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே சித்தமாக இருக்க என்று கேட்கிறார். அந்த சித்தத்தின்படியாகவே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கு ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு சமயம் ஜெபிக்கும் பொழுது, பிதாவே கூடுமானால் இந்த துன்பக்கலம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனாலும் என் விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபித்திருக்கிறார். ஒருவேளை அதிகமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிதா நேசித்ததுனால என்னுடைய நேசகுமாரன் கேட்குறானே, வேதனையை தாங்க முடியாமதை கேட்குறானே. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த விண்ணப்பத்திற்கு பிதாவாகிய தேவன் செவி கொடுத்திருப்பானால், ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிற அந்த காரியம் நடந்திருக்கிறாது. நான் கற்பனையாக சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் என்ன செய்யலைன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவே இல்லை. இன்றைக்கு அநேகர் அப்படி தான் ஜெபிக்கிறீங்க.
அப்போ தேவன் தீர்மானிக்கப்பட்ட ஒரு சித்தத்தின்படியாகவே உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களை உயர்த்த வேண்டும், உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பிட்டு இருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஐயோ இது கடினமான பாதை, இது கஷ்டமான காரியம் என்று சொல்லி நம்முடைய மனசு விரும்புகிறபடியாகவே தீர்மானம் பண்ணி அதற்காகவே போராடி மன்றாடி ஜெபிக்கிறோம். இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பாருங்கள், நமக்குடைய அறிவின்படியாக நமக்கு இப்படி இருந்தால் நலமாக இருக்கும், ஆண்டவரே இதை கொடுத்துருங்க. இந்த பிஸ்னஸை ஒருவேளை நீங்கள் பாருங்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, உங்கள் மனசுக்குள்ளால் ஒரு பிளான் வச்சுருப்பீங்க. இது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு மிஷினை வாங்கணும், இன்னென்ன பிரகாரம் இடத்த வாங்கணும், இப்படியெல்லாம் கட்டணும். அதை கட்டி முடித்து பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே அதில் வருமானம் செழிப்பு வரும், வீடை வாங்கிடலாம், காரை வாங்கிடலாம், தோப்புகள் வாங்கிடலாம், சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடலாம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் என்ன செய்வீங்கன்னா, இருதயத்தில் இந்த பிளான் திட்டமெல்லாம் செய்து கொண்டு ஆண்டு சமூகத்தில் ஜெபிப்பீங்க. ஆண்டவரே கொடுத்துருங்கப்பா, ஆண்டவரே எனக்கு தாருங்கப்பா, அப்படி சித்தத்தின்படியாக செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபித்துட்டே இருப்பீங்க. பதில்கள் வராது. ஏனென்றால் தேவ சித்தம் அது அல்ல உங்கள் வாழ்க்கையில். ஆனால் நீங்கள் விடுறது போல் இல்லை, உபவாசம் பண்ணி மன்றாடி போராடி ஜெபிப்பீங்க. ஜெபிக்கிறது மாத்திரமில்லை, அடையாளங்களை கேட்பீங்க. ஆண்டவரே இது நடந்துன்னா எனக்கு தேவ சித்தமாக இருக்கும், இது வந்துட்டுனா அப்படின்னு சொல்லி சில அடையாளங்கள்லாம் கேட்பீங்க. ஒருவேளை இந்த அடையாளங்கள் பாருங்கள், நீங்கள் உங்களுடைய ஜெபங்கள் உங்களுடைய மன்றாட்டுகள் எல்லாம் பிடாப்பிடியாக இருக்கிறதுனால தேவன் அதை அனுமதிக்கும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக ஆண்டவர் அனுமதித்து விட்டார். பேங்கில் போன பிரதர், பேங்குக்காரன் உடனே லோனு கொடுத்துட்டான். பாருங்கள், தேவ சித்தம் இல்லை நடக்குமா? நாங்கள் அவர்கிட்ட போய் கடன் கேட்டேன், அவர் உடனே கடன் தந்துட்டார். ஆனால் வட்டி தான், ஆனாலும் தந்துட்டார். தேவ சித்தம் தானே பிரதர், அது பாஸ்டர். அப்படி எல்லா இடங்களும் வந்துட்டு இடத்த வாங்கிட்டேன், மிஷினை போட்டேன், எல்லாம் வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு பிரதர். அப்போ தேவ சித்தம் இல்லாமல் இருந்தால் இவங்களெல்லாம் நமக்கு தந்திருப்பாங்களா? இந்த பேங்கில் லோன் கிடச்சிருக்குமா? அல்லது கேட்டாங்க வட்டிக்காரங்க வட்டி தந்திருப்பாங்களா? அல்ல இந்தந்த காரியம்லாம் நடந்திருக்குமா? அப்போ இது தேவ சித்தம்தான் என்று சொல்லி தன்னை தேற்றிக்கொண்டு இந்த தொழில் ஆரம்பிப்பாங்க. பாருங்கள், ஆரம்பித்து நடத்தி கொண்டு இருப்பாங்க. அது சக்ஸஸ் ஆகாது. ஏனென்றால் தேவனுடைய சித்தமும் திட்டமும் வேறு. உங்களை குறித்து தீர்மானிக்கப்பட்ட சித்தம் திட்டம் இருக்கிறது. உன்னை இந்த கம்பெனி ஆரம்பித்து அல்லது இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பித்து அல்லது இந்த தொழிலை செய்து அதன் வழியாக உன்னை வைக்கல, அதற்கு மேலே உன்னை வச்சிருப்பார். அதற்கு மேலான ஒரு படியில் ஆண்டவர் உங்களை கொண்டு போவதற்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்மளே என்ன செய்யணும்னா, நம்மளே ஒரு தீர்மானம் பண்ணி நம்மளே செயல்படுத்திடுவோம். ஆபிரகாம் பாருங்கள், ஆபிரகாமுக்கு தீர்மானிக்கப்பட்ட ஒரு சித்தம் இருந்தது. அவன் ஈசாக்கு தான் அந்த சந்ததி, அதில் தான் இவனுடைய சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருந்தார். இது தீர்மானிக்கப்பட்டது, ஏற்ற வேளையில் இது நடக்கும். ஆனால் காலதாமதமான போது அனுமதிக்கப்பட்ட ஒரு இஸ்மவேல் உள்ள வரான் பாருங்க. இது அனுமதிக்கப்பட்டது, அது ஆசீர்வாதமாக அந்த சந்ததி இல்லை, ஆனால் தீர்மானிக்கப்பட்டது தான் ஆசீர்வாதமாக இருக்கிறது. சில நேரங்களில் கர்த்தர் அனுமதித்து விடுவார். எனவே இது இந்த பிஸ்னஸை அனுமதித்து விட்டார், இந்த திருமண காரியத்தை அனுமதித்து விட்டார், இந்த வேலை காரியத்தை அனுமதித்து விட்டார் என்று சொல்லி நாமே முடிவு பண்ணி அதில் செயல்பட்டு தோல்வி அடையும் பொழுது, ஐயோ ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவே இல்லையே, நான் ஜெபிச்சு தான் நான் பிரதர் இதை நான் ஆரம்பித்தேன், நான் ஜெபம் பண்ணி தானே ஒவ்வொரு காரியம் செய்துட்டு இருந்தேன், ஏன் இந்த இடையில இப்படிப்பட்ட ஒரு பிரிவு வந்துட்டு, ஜெபம் பண்ணி தானே இந்த திருமண காரியத்தை ஆரம்பத்திலிருந்தே பார்த்தேன், ஏன் இந்த கணவன் மனைவிக்குள்ளால் பிரிவினை வந்தது என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, தேவ சித்தத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு பின்பு வருகிறதுனால பின்வாங்கி போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அநேகர் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறதற்கு தேவ சித்தத்தை அறியாது அவர்கள் போராடி ஜெபிக்கிறதுனால, சித்தத்தை அறியாதபடி போராடுகிறதுனால, அது கைகூடி வராதனால், தேவன் அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் அவருடைய மன விருப்பத்தின்படி அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் கைகூடி வராத போது தேவனை மறுதலிக்கிற சூழ்நிலை வருகிறது. நீங்கள் நானும் அப்படி அல்ல. இதை வார்த்தை கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனை சகோதரியே, உன்னுடைய தேவ சித்தத்தை நன்றாக நீ அறிந்து கொள்ள வேண்டும்.
தேவன் அனுமதிக்கிற காரியத்துக்கு அல்ல, தீர்மானிக்க காரியத்திற்கு அவனை அர்ப்பணிக்க வேண்டும். 1 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6-7 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சம்பவம் இருக்குது. எங்களை ஆளும்படியாக எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று சொல்லி ஜனங்கள் முறையிடுறாங்க சாமுவேலிடத்தில். கர்த்தர் சொல்கிறாரு, என்னை அவர்கள் புறக்கணித்தார்கள், சாமுவேல் உன்னை புறக்கணிக்கவில்லை. நான் இந்த ஜனத்தை ஆள்கிறது அவர்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேலிடத்தில் சொல்லி, நீ இவர்களுக்காக ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்று சொல்கிற வேத பகுதி அங்கே இருக்கிறது. பாருங்கள், அந்த நாட்களில் சுற்றியிருந்த தேசங்களில் ராஜாக்கள் அந்த ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை ஆள்கிறது தேவனை. கர்த்தரே அந்த ஜனங்களை தீர்க்கதரிசி மூலமாக அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தரே அந்த ஜனங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு வந்தார். பாருங்க, எனவே அவர்கள் விரும்பி கேட்டதுனால அது அனுமதிக்கப்பட்ட சித்தம். அப்போ தேவனுடைய சித்தம் என்னது என்றால், தீர்மானிக்கப்பட்ட சித்தம் என்னவென்றால், அவரே அந்த ஜனத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அவர்தான் அந்த ஜனங்களுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும் என்பது தீர்மானிக்கப்பட்ட சித்தம். ஆனால் அனுமதிக்கப்பட்ட சித்தம் இல்லை, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்பது அது அனுமதிக்கப்பட்ட காரியம். அதனால வேதனையும் துன்பமும் கடந்த பின்புள்ள காலங்களில் நடந்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனே உங்களுக்குள்ளால் வாசம் பண்ணி அவரே உங்களுக்கு கர்த்தராக இருந்து உங்களோடு கூட இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர் நம்முடைய ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன் உங்களுக்குள்ளால் வாசம் பண்ண விரும்புகிறார். உங்களை இயக்குவதற்கு விரும்புகிறார். இது தீர்மானிக்கப்பட்ட தேவனுடைய சித்தமும் விருப்பமும். நான் உங்களுக்குள் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். ஆனால் நீங்களும் நானும் ஒரு வேளை என்ன செய்கிறோன்னா, இந்த தீர்மானிக்கப்பட்ட சித்தத்துக்கு விரோதமாக நம்ம என்ன செய்கிறோன்னா, உலகத்தினுடைய வேஷம் தரிக்கிறோம். உலகத்தினுடைய காரியங்களை அனுபவிக்க துடிக்கிறோம். எப்படி என்றால், அவன் நல்லா இருக்கிறானே, அவன் லட்சாதிபதியாக இருக்கிறான், கோடீஸ்வரனாக இருக்கிறான், செல்வங்களை சேர்த்து விட்டான், அவன் பிள்ளைகளை உயர்ந்த இடங்களில் வைத்து விட்டான். இனி இந்த உலகத்தின் அவர்களுடைய வழிபாடுகள், அவனுடைய காரியங்களை பின்பற்றி அவைகள் நமக்கு கிடைக்குமா என்ற ஆசையில் என்ன செய்கிறேன்னா, தேவனுடைய தீர்மானிக்கப்பட்ட சித்தத்தின்படியாக தேவன் நம்முடைய இதயத்தில் வாசம் பண்ண நீங்கள் விரும்பாதபடிக்கு உலகத்தில் வாசம் பண்ண, உலகத்தின் காரியங்களை அதை கைக்கொள்வதற்கு விரும்புகிறபடினால என்ன நடக்கு என்று சொன்னால், தீர்மானிக்கப்பட்ட சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காமல் அனுமதிக்கப்பட்ட காரியம் நடக்கிறது. இதனால் வேதனைகளும் கஷ்டங்களும் பிற்காலத்தில் வருகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒரு பிளான் வைத்திருக்கிறார். அந்த பிளான் நிச்சயமாக நடக்கும். நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அதை விட்டுக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பீங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே கொடுங்க கொடுங்க கொடுங்க, அதை கொடுத்துருங்கப்பா 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 ஏசப்பா அதில் சொல்லுவீங்க. எப்படி? யாக்கோபை போல போராடுறேன் ஆண்டவரே, நான் பெற்றுக்கொண்டு தான் நான் திரும்புவேன், நீ ஆசீர்வதிக்காவிடில் நாம் விடுறதில்லை என்று சொல்லி போராடுறீங்க. யாக்கோபு ஆசீர்வாதத்துக்கு போராடினானா எல்லா சகல பரிவாரங்களோடு வந்தான். தன் சகோதரனுக்காக பயந்து தன் ஜீவனுக்காக போராடி கொண்டிருக்கிறான். கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனை சகோதரியே, ஆண்டுடைய அனாதி திட்டமும் தீர்மானம் ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஆசைப்படுங்க. சில வாலிப தம்பி இருதயத்துக்குள்ளால் ஒரு பெண்ணை நினச்சி வச்சுருவாங்க. ஆண்டு சமூகத்தில் போவாங்க. போய் ஆண்டவரே, அந்த எப்படியாயிலும் உங்கள் சித்தம் நிறைவேறின ஆண்டவரே, ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒருவரை தெய்வ சித்தம் இல்லாமல் விரும்பி அவர்களை எப்படியாவது அடைந்து தர வேண்டும் என்பதற்காக ஆவிக்குரிய பிள்ளைகள், இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மன வேதனையை கொடுக்கிறது. இவர்களுக்குள்ளாலே ஒரு தேவனை சித்தமல்லாத இவங்க விரும்பி
இவங்க அதுதான் தேவ சித்தம் என்று சொல்லி அதற்காக ஜெபித்து என்ன செய்கிறாரு, செயல்படுறாங்க. ஒரு சகோதரி ஊழியக்கார்ட்ட போய் கேட்டாங்களா, எனக்கு திருமணத்துக்காக ஜெபிங்க என்று சொல்லி. அவர் கேட்டாரா, உனக்கு எப்படிப்பட்ட புருஷன் உனக்கு வேணும், என்ன படித்திருக்கணும், என்ன வேலை செய்யணும், அவன் எப்படி எந்த அழகாக இருக்கணும் என்று இதெல்லாம் கேட்டபோது அந்த சகோதரி நல்ல ஜெபிக்கிற அந்த வாலிப பிள்ளை சொல்லிச்சா, நான் ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிறவன், அவன் தகப்பன், நிச்சயமாக நான் ஜெபித்தம்னா அந்த காரியம் தந்து விடுவார். ஆனால் அது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும். ஆனால் தீர்மானிக்கப்பட்ட காரியம் தான் என் வாழ்க்கை நடக்கணும். தேவனால் முன் தீர்மானிக்கப்பட்ட புருஷன் தான் எனக்கு வரணும். நான் விரும்பி ஆண்டு சமூகத்தில் நான் ஜெபிக்கிறதுனால ஒருவேளை கர்த்தர் அதை அனுமதித்து விட்டார் என்று சொன்னால் அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஏனென்றால் அவர் என் தகப்பன் தந்துடுவார். இன்றைக்கும் நீங்கள் நானும் நம்முடைய பிள்ளைகள் சில காரியங்களை போராடி கேட்குறாங்க. அப்பா எனக்கு ஒரு பைக் வாங்கி தந்துடுங்க அப்பா, நான் நல்லா மெதுவாக தான் ஓட்டுவேன், நான் நண்பர்களோடு போக மாட்டேன், எனக்கு காலேஜ் போயிட்டு வர்றதுக்கு சீக்கிரம் வந்துடலாம், பஸ்ஸில் காவல் கடந்து அது ரொம்ப கஷ்டப்படுறேன், எனவே நீங்கள் சீக்கிரம் வந்துடுறேன் அப்பா, என்னை நம்புங்க, நான் உமக்கு நல்ல பிள்ளையாக இருப்பேன் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் வாகனத்தை கேட்பாங்க, ஃபோனை கேட்பாங்க, ஏதோ ஒரு காரியத்தை கேட்பாங்க. பெற்றோராக இருக்கிற நீங்கள் நான் சொல்லுவோம், எப்பா இது உனக்கு இப்போ தேவையில்லை, உனக்கு தேவைப்படும் பொழுது வாங்கி கொடுக்குறேன், அதுவரை பொறுமையாக இருந்து பஸ்ஸில் போ, இந்த காரியத்தை செய்யன்னு சொல்லும் பொழுது அதை கேட்குற மனசு பிள்ளைகளுக்கு இல்லை. ஓயாமல் கேட்குறதுனாலும் அது ப்ராமிஸ் பண்ணனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி ஆயிலும் உமக்கு நான் உத்தமாக நான் வாழ்ந்துருவேன், நான் ஆண்டுக்கு பிரியமாக வாழ்ந்துருவேன், கீழ்ப்படிந்து வாழ்வேன், சொல்லதெல்லாம் கேட்பேன்னு சொல்லுகிறதுனாலும் இந்த பெற்று என்ன செய்கிறான்னு தெரியுமா, தேவன் அனுமதிக்காத ஒரு காரியத்தை இவள் அனுமதித்து அதை வாங்கி கொடுத்துறாங்க. என்ன சொல்லியிருப்பான், அப்பா நீ சொல்கிறபடியெல்லாம் கேட்பேன்ப்பா, என்ன சொல்கிறீங்க அதை கேட்பேன், நான் வேகமாய் ஓட்ட மாட்டேன். பாருங்கள், அந்த குறிப்பிட்ட வயது வந்திருக்காது, லைசன்ஸ் எடுப்பதற்கு அதற்கு முன்பாகவே போராடி வாங்கிடுவாங்க. இது தீர்மானிக்கப்பட்டதல்ல, அனுமதிக்கப்பட்டது. தீர்மானிக்கப்பட்டது என்னது, இந்த வாலிப நாட்களில் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து உலகத்தினுடைய அந்த படிப்பு காரியங்கள், இந்த ஞானங்களை கற்றுக்கொண்டு நல்ல வேலையை பெற்றுக்கொண்டு நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானிக்கப்பட்ட சித்தம். சித்தத்துக்கு விரோதமாக ஓடுகிற யோனா மாதிரி எதிர் திசையில் பிரயாணிக்கிறவங்க மிகுந்த ஊத்துறவங்களும் கண்ணிகளும் வலைகளும் மரணங்களும் வருகிறது என்பதை இந்த வேளையில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சகோதரி சொன்னால், தேவன் எனக்கு தகப்பன் அவர், எனவே நான் கேட்ட தந்துடுவார், ஆனால் தந்தா அது ஆசீர்வாதமாக இருக்காது, தந்தா அது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும். அவர் மனமுகந்து எனக்கு செய்தார்னா அது ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னது போல், இதை கேட்டுக்கொண்ட அன்பு சகோதர சகோதரிய வாலிப தம்பி, கர்த்தர் தீர்மானிக்கப்பட்டதன்படியாகவே உன் வாழ்க்கையை அமைத்து கொள்வார், தருவார். நீ விரும்புவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நன்மை தருவார். நம்ம ஆத்திரப்பட்டு ஆண்டு சமூகத்தில் கேட்காதீங்க, நீ பிடிவாதமாக கேட்காதீங்க. எப்போதும் ஜெபிக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் மாத்திரம்தான் என் வாழ்க்கை நடக்கணும். பவுல் ஜெபிக்கும் பொழுது சொல்கிறாரு, என்ன செய்ய சித்தமாக இருக்கிற ஆண்டவரே அதை செய்யுங்க. அவர் நல்லா படித்தவர், கல்விமான், ஐஸ்வர்யவான். தேவன் சந்தித்த போது சொல்கிற முதல் வார்த்தை, நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க அதை செய்கிறேன். எனவே ஓத்துருவங்கள், பாடுகள், நிர்வாணங்கள், அடி, மரணக்கண்ணிகள் எல்லாம் வந்தபோதெல்லாம் நிற்க முடிந்தது. ஏனென்றால் நான் பெற்றுக்கொண்ட இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்க விரும்புகிறேன். தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட இந்த காரியத்தை அறிவிக்க விரும்புகிறேன். ஊத்துருவங்கள், பாடுகள், நிந்தைகள், மரணங்கள் எல்லாம் வந்தாலும் நான் தேவனுக்கு சித்தத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி பவுல் தேவ சித்தத்தை நிறைவேற்றினதை பார்க்கிறோம். பாருங்க, அனுமதிக்கப்பட்டதல்ல, தீர்மானிக்கப்பட்ட சித்தத்தின்படியாக ஆண்டு சொல்லும் பொழுது, இவன் எனக்காக போத்துறப்படுவான்,
புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்டேன். இதான் தேவன் அனாதியாய் தீர்மானித்திருக்கிற ஒரு காரியம். தெரிந்து கொண்டிருக்கிற பாத்திரம் திசை மாறி போயிட்டுருக்கோம். ஆண்டவர் நோக்கத்தோடு கூட பவுலை கரு உருவாவதற்கு முன்பாக, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாக தெரிந்து வைத்திருக்கிறார். ஆனால் பவுலுடைய வாழ்க்கை தேவனுக்கு விரோதமாக இருந்தது. ஆனால் சொல்கிறாரு, நான் இவனை தெரிந்திருக்கிறேன், என்னுடைய புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக தெரிந்திருக்கிறேன், நான் சொல்லுகிறது எல்லாம் இவன் செய்வான் என்று நம்புகிறேன். இதை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். பார்த்தீங்களா? அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், பவுல் நிருபங்கள் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் உங்களை தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பாக தெரிந்திருக்கிறார், தீர்மானிக்கப்பட்டிருக்கிறார், சித்தத்தை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் கேட்டிருக்கூடிய சித்தம் என்ன, சித்தம் என்ன என்று சொல்லி. பரிசுத்தமாய் வாழ்வதே தேவனுடைய சித்தம். வேதத்தில் வாசிக்கிறோம். தெசலோனிக்கர் பாருங்கள், 1 தெசலோனிக்கர் 4:1-3 வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமாய் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தம். 1 தெசலோனிக்கர் 5:18, ஸ்தோத்திரம் செய்வது தேவனுடைய சித்தம். எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? 1 பேதுரு 4:2, தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் சொல்லி அநேக இடங்களில் இந்த காரியத்தை நான் வாசிக்கிறோம். எனவே இன்றைக்கு அநேகருக்கு தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படுறீங்க. அது தவறல்ல. ஆனால் தவறாக நீ புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவரும் தேவ சித்தத்தின்படியாக தான் வாழ வேண்டும். அதுதான் நமக்கு வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பெத்லெகேமில் கொஞ்ச காலம் பஞ்சம் வந்தது. நகோமி 2 மகனையும் கணவனை அழைத்து கொண்டு மோவாபு தேசத்தில் போயிட்டாங்க. இது என்னது? அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம், அல்லது அவங்க இச்சித்து அவங்க விரும்பி போன ஒரு காரியம். பின்பு பெத்லெகேமில் என்று சொல்லும் பொழுது அது அப்பத்தின் வீடு, ஆசீர்வாதமான இடம். இங்கே நகோமி அங்கே போய் தன் 2 மகனை இழந்தாள், கணவனை இழந்தாள், விதவை ஆகிவிட்டாள். 2 மருமக்களில் ஒருத்தி தன்னுடைய தேசத்துக்கு திரும்ப போய்விட்டாள். ரூத்து மாத்திரம் திரும்பி வருகிறாள். வரும்போது பெத்லெகேம் வரும்போது சொல்கிறா, என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, மாறான்னு சொல்லுங்க. சர்வ வல்லவர் என்னை கசப்பை கட்டளையிட்டார். சர்வ வல்லவர் ஒரு நாளும் உங்களுக்கு எனக்கும் கசப்பை கட்டளிட மாட்டார். நம்ம தேவ சித்தத்துக்கு, தீர்மானிக்கப்பட்ட சித்தத்துக்கு விரோதமாக பிரயாணம் பண்ணும் பொழுதுதான், செல்லும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை கசப்பாக மாறிவிடுகிறது. அதற்கு தேவன் பொறுப்பு அல்ல என்பதை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை தீமைக்கு செய்வதற்கு அல்லது கசப்பான அனுபவங்களில் வாழ்வதற்கு அனுமதிக்கிறது இல்லை. மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று அனுமதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரியே, எல்லாவற்றையும் இழந்து வந்து திரும்பவும் வர்றாங்க. ஆனால் தீர்மானிக்கப்பட்டது என்னது, தீர்மானிக்கப்பட்ட சித்தம் என்னது என்பதை புரிந்து கொள்ளுங்க. நான் என் வாழ்க்கையில் நான் தேவன் எனக்கு தீர்மானிக்கப்பட்ட சித்தத்தை மறந்து நான் உலகத்தினுடைய காரியங்களில் நான் போனேன். நான் இப்படியெல்லாம் வாழ்ந்துட வேண்டும், இப்படியெல்லாம் படிக்க வேண்டும், இப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் சொல்லி என் சுயத்தில் நினைத்து கொண்டு நான் அதற்காக ஓடிக்கொண்டே இருந்தேன். ஆனால் தேவ சித்தம் அது அல்ல. ஒருவேளை நான் இன்றைக்கு நினைக்கிறேன், அப்படிப்பட்ட காரியங்களில் நான் போயிருப்பேன் என்று சொன்னால் நான் இப்போது இருக்கிறது போல் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, ஒரு ஊழியனாக இருக்க முடியாது. எங்கேயோ இருந்து எங்கேயோ மறிந்து காணாமல் போயிருப்பேன். இன்றைக்கு தேவ சித்தத்தின்படியாக என்னை வேறு பிரித்து ஒரு ஊழியனாக ஒரு சபையை கொடுத்து வைத்திருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இதுதான் என்னை குறித்து தேவ சித்தம். ஆனால் அதற்கு விரோதமாக தான் ஓடிக்கொண்டிருந்தேன். இதை பார்த்து கொண்ட அன்பு சகோதர சகோதரியே, இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை தான் உண்டு. இனி ஒரு ஜென்மம் எடுக்க முடியாது. இனி ஒரு சான்ஸ் நமக்கு தேவன் கொடுக்க போகிறதும் இல்லை. ஒரு முறை தான் பிறப்பு, ஒரு முறை மரிப்பு, பின்பு நியாயத்தீர்ப்பு. இது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவருடைய தேவ சித்தத்தின்படியாக வாழ்ந்து ஓட்டத்தை முடிங்க, அது ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை விட சஞ்சலமும் தவிப்பும் தான், போராட்டம்தான். ஒரு நாள் நம்ம நம்முடைய மனசின்
தோன்றுகிறபடியாக நீங்கள் என்ன செய்யாங்க, சில முடிவுகள் எடுக்காதீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனசு என்ன செய்யணும், புதிதாகணும், மருவமாகணும், பகுத்தறியணும். ஒருக்காக்கு 2 இடம் 3 இடம் நிச்சயங்க நீங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னைக்கு உடனடியாக நம்ம செய்திடணும். உடனடியாக நீ ஜெபம் பண்ணி செய்தியாப்பா? ஆமாம் ஜெபம் பண்ணேன். நீ கெடுதான் செய்தி? ஆமாம்மா ஜெபம் பண்ணி தான் எல்லாம் ஆரம்பித்தோம். பாருங்க, அவசரம். எப்படி ஆயிலும் பொருளை சம்பாதித்து விட வேண்டும், எப்படி ஆயிலும் இந்த காரியம் செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யாதீங்க. எந்த காரியம், சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதுவாக இருந்தாலும் தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக தேவனுடைய வழிநடத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த காலை வேளையில நீங்கள் வந்து தீர்மானம் பண்ணி சொல்லணும், ஆண்டவரே என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன, எனக்கு வெளிப்படுத்துங்க. நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன். ஒருவேளை ஒரு சிலருக்கு உடனடியாகவே தேவ சித்தத்தை வெளிப்படுத்தலாம், சிலருக்கு கால தாமதமாகலாம், சிலருக்கு அந்த ஜெபங்கள் கேட்கப்படாமலே இருக்கலாம். நீங்கள் கலங்க வேண்டாம். நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி பின்வாங்கி போக வேண்டாம். அநேகர் நினைச்சாரன்னா, ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணுறேன், நான் 3 நேரம் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இதை கொடுத்துருங்க. ஒரு நாள் 4 நேரம் ஜெபிக்கிறேன், 7 நேரம் ஜெபிக்கிறேன் சொல்லிட்டு இடைவிடாமல் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தேவ சித்தம் இல்லாத காரியங்களை கேட்டு மனசில் வச்சு இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி கொடுங்க கொடுங்க, காரை கொடுங்க, பைக்கை கொடுங்க, அல்லது வீட்டை கொடுங்க, அல்லது பொருளை கொடுங்க, வேலையை கொடுங்க, திருமணம், ஏதோ காரியத்தை சொல்லி 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 இரவும் பகலுமாக இருந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒன்றுமே நடக்காது இருக்கும் பொழுது, ஐயோ இவ்வளவு நேரம் ஜெபித்தேன், நான் மற்றவங்களை போல பாவம் செய்யலை, பரிசுத்தமாய் வாழ்கிறேன், அவன் துன்மார்க்கமாக வாழ்கிறான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், நான் தேவனுக்கு பிரியமாக இருந்து எல்லா பாவங்களை விட்டு அவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கேன், ஜெபம் கேட்கப்படலை. இந்த ஜெபம் கேட்கப்படாது. நிறைய பேர் அதில் தான் தப்பு பண்ணுறீங்க. எதுக்கெடுத்தாலும் நான் உபவாசம் பண்ணி ஜெபித்து முடிச்சிடுவேன். நான் 40 நாள் உபவாசம் இருக்க போகிறேன். எதுக்கு? இந்த காரியத்துக்காக. நீ உபவாசம் இருக்கிறது நல்லது, ஜெபிக்க நல்லது. ஆனால் தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு ஜெபித்தீங்கன்னா ஈஸியாக அந்த காரியம் சக்ஸஸ் ஆயிரும். அது இல்லாமல் இன்னைக்கு போராடி ஜெபிக்கிறதுனால என்ன வருது தெரியுமா? ஒரு பின்மாற்றம் வருது. தேவன் எனக்கு ஒன்றுமே செய்யலை, விரக்தியாக என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. என்ன பாஸ்டர், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நான் என்கிட்ட என்ன தப்பு இருக்குது? உன்னோட தப்பு இல்லாதனால தான் ஜெபம் கேட்கப்படலை. ஜெபம் கேட்கப்பட்டிருக்கும்னா உன் காரியம் எனது அதோ கதியாக இருக்கும். ஜெபம் கேட்கப்படாது இருக்கிறதையே நன்மை. புரிந்து கொள்கிறதா? உங்களுக்கு புரிய முடிகிறதா? ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்காது இருக்கிறது. நான் சொல்லுவேன், என் ஜெபத்தை ஆண்டவர் அன்னைக்கு கேட்காதனால நல்லா இருக்கிறேன். ஜெபத்தை கேட்டிருப்பேன்னா மண்ணோடு மண்ணாக சாம்பலாக போயிருப்பேன், முடிஞ்சு என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு கர்த்தர் அனுமதிக்கலை. எனவே நீங்கள் விரக்தி அடையாதீங்க. இவ்வளோ மணி நேரம் ஜெபித்தேன், இவ்வளோ நாள் ஜெபித்தேன், ஒன்றுமே நடக்கலை. உன் ஜெபத்தை கேட்குறையில் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு, கவனித்துட்டு தான் இருக்கிறாரு. ஆமாம், எகிப்தில் இருந்த ஜனங்கள் கூக்குரலிட்டாங்க. ஏன் இத்தனை வருஷம் ஜெபத்தை கேட்கலையா? கேட்டு தான் இருந்தார். அந்த சந்ததிகள் 70 பேர் அந்த எகிப்தில் போனவங்க அங்கே 12 கோத்திரங்களாக பிரியணும். அதுதான் தேவனுடைய தீர்மான சித்தம். அதற்கு பின்பு புறப்பட்டு வரணும், அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு போகணும். அப்போ தேவ சித்தம் தான் நடக்கும். தீர்மானிக்கப்பட்ட காரியம், அதை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியால் முடியாது, ஒன்னால் என்னால் முடியாது. தேவன் உன்னை குறித்து என்னை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை விரோதமாக போராட ஒன்னால் என்னால் முடியாது. அதான் நடக்கும். ஆனால் நம்ம நினைக்கிறோம், நம்ம நினைச்சதை நடத்து காண்பிப்பேன். சொல்லுவாங்க, நான் நினைத்ததை நான் சாதித்து காண்பிப்பேன், நான் நினைத்ததை நான் சாதிப்பேன். அப்படி சொன்னவங்க ஒருத்தர் இல்லை உலகத்தில். நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளுங்க. அவர், நான் உங்களுக்குள் வாசமாயிருப்பேன், உங்கள் தேவனாயிருப்பேன். இன்னைக்கு கர்த்தர் நமக்குள்ள வாசமாக இருக்க விரும்பலை, வேற ஏதோ நமக்குள்ள வாசமாக இருக்குது.
அதனால தான் தேவ சித்தத்திற்கும் தேவ வார்த்தைக்கும் தேவ சத்தத்திற்கும் செவி கொடுக்காதபடி பிசா சத்தத்திற்கும் உலக சத்தத்திற்கும் கீழ்ப்படிந்து உலகத்தோடு கூட போகிறோம். இன்னைக்கு சிந்திங்க, நான் என்ன வந்தாலும் தீர்மானிக்கப்பட்ட சித்தத்தின்படியாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து ஓட்டத்தை முடித்து முடிவில்லா ராஜ்யத்தில் உம்மோடு கூட இருப்பேன் என்ற தீர்மானத்தோடு கூட இன்றைக்கு இந்த நாளை ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம். பல நாட்கள் பல மணி நேரம் நாங்கள் போராடி ஜெபித்து ஒன்றுமே கிடைக்கலையே, என் ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரா என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற மகனை ஆண்டவரே உயிர்ப்பீங்க. ஆண்டவரே, மகளை உயிர்ப்பீங்க. அப்பா, தேவ சித்தத்தை அதை வெளிப்படுத்துங்க. மனமும் மாமிசமும் விரும்புகிறபடி இந்த உலகத்தினுடைய வேஷத்தை அறிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்பதற்கான இச்சையான அந்த ஜெபங்கள் தான் இது கேட்கப்படவில்லை என்று சொல்லி உணர்வை கொடுங்க. ஒருவரு கூட ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி பின்வாங்கி போய்விடக்கூடாது ராஜா. உம்முடைய சித்தத்தை ஒவ்வொருவருக்கும், இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிப்படுத்தி சித்தத்தின்படி வாழ்ந்து முடிவில்லா ராஜ்யத்தினை ஆண்டவரை கண்டுகொள்வதற்கு உதவி செய்வீராக. மீட்பு இரட்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.